திருப்பதிகை சாரலிலே பிறந்து வந்த தலிக்குடியா பொன்னி வடநாட்டில் பொன்குழிக்கும் காவிரி போர் நெல்லை திருநாட்டில் நெல்வொடிக்கும் பொருளை நெறி புகழ் சிறக்க பிறந்து வந்த தமிழினங்கே கரளநகை சிந்தி வந்த தனி நிலவே என் தமிழ் நிலவை வாடிய பயிரின் வாட்டமெல்லாம் தீர்க்க வந்த வான்மழையை இலக்கிய சோலையிலே எழுந்து வந்த எழில் நிலவை தரணியெல்லாம் பரடி பாடும் தாமரை திருவடிகளுக்கு அறியாமை புஷ்பங்களின் அபிஷேகம் அன்னை மடிதவிழ்ந்து அமிழ்தம் பருகும் முன்னே உன்னை பருகி என்றோ உண்மை தெரிந்து கொண்டேன். அன்னையே, உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்றாலும் உன்னை வணங்கலின்றி வகையொன்றும் அறியேன். உன்னை வணங்கினேன் என் உதட்டில் வந்தமர்வாய் தமிழை. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இந்த மாமன்றத்தின் தலைவர் ஐயா குட்டி அவர்களே, துணைத் தலைவர் தம்பி கொம்பையா அவர்களே, மூத்த உறுப்பினர் ஐயா பேராசிரியர் தாசிராஜன் அவர்களே, எழுத்தாளர் கண்ணகுமாரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். வாசமிகு மலர்களை நாடி வரும் வண்டுகள் போல வாசக வெட்டத்தின் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் வாசகர்கள் அனைவருக்கும் வாச மலர்கள் தூவி வரவேற்பு வழங்க முடியவில்லை என்றாலும் என் நெஞ்சிலிருந்து வருகின்ற நேச மலர் தூவி உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். வண்ணப்பூக்களின் விலாசத்தை வண்டுகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுபோல எண்ணங்களை வண்ணங்களாக்கி எண்ணற்ற வண்ண கவிதைகள் தந்த காவியத்தாயின் இளைய மகன் கண்ணதாசனை பற்றி உங்களுக்கு நான் அறிமுகம் செய்வது எல்லை மீறிய செயலாகும். இருந்தபோதும் எடுத்துக்கொண்ட தலைப்பின் காரணமாகவும் கண்ணதாசனின் கவி பெருமையை கேட்பது நமக்கெல்லாம் சிறு பெருமை என்ற காரணத்தினால் அவரை பற்றி சில வார்த்தைகள். கற்பனைக்கு மேலிருந்து காற்சலக்கை போட்டுவிட்டு அதன் கவிதை என்று சொன்னவன் கண்ணதாசன். அவன் பெரிய கவிஞன் என்று அறியப்படுவது அதனால். கவிதை என்று சொன்னால் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். கவிதை என்ற பறவைக்கு 2 சிறகுகள் இருக்க வேண்டும். ஒன்று கற்பனை, மற்றொன்று கருத்து. கருத்தும் கற்பனையும் சேர்ந்தால்தான் கவிதையாக இருக்குமே தவிர பிறகு 2இல் ஒன்றை விட்டாலும் அது கழுதையாகத்தான். கற்பனை ரொம்ப அவசியம். இன்னும் சில பேராசிரியர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள், அந்த மரபு கவிதையை இன்னும் தூங்கிக் கொண்டு அந்த செய்யுளுக்குரிய இலக்கணத்தை வைத்துக் கொண்டு இதுதான் கவிதை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. அது செய்யுள் இலக்கணம். அந்த காரியங்கத்து கவிதை பாடுவது பெரும் செய்யுள் இலக்கணம். அந்த காலகட்டத்தில் கவிதை செய்யுள் வடிவில் எழுதப்பட்டது அவ்வளவுதானே தவிர அதே கவிதை இல்லை. ஆனால் இன்று பெரிய பேராசிரியர்கள் கூட அதை குறித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கற்பனை இல்லாவிட்டால் கவிதையே இல்லை. நான் கம்பனை பற்றி எழுதிய ஒரு கவிதையில் இப்படித்தான் சொன்னேன். கற்பனை 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 கற்பனைதான் கவிதை. கற்பனை இல்லா கவிதை தன்னை நற்கொங்கை இல்லா மங்கை என்றார் கற்றுணர்ந்தார் என்று கற்பனையால் கவிதை செய்தான் கம்பன். கற்பனை போர் விற்பனன் கம்பன் என கற்பனையோ என்று எழுதினேன். ஆனால் கற்பனையை விட்டுவிட்டு கவிதையை யாராலும் எழுதிவிட முடியாது. நாம் இனிமேல் கண்ணதாசனுக்கு
அதைத்தான் சொன்னேன் முதலில். கற்பனைக்கு மேனி வந்து காற்றலங்கை போட்டுவிட்டு அதை கவிதை என்று சொன்னவர் கண்ணதாசன். கவிஞர்கள் கற்பனை உலகத்தின் மகுடம் சூடாத சக்கரவர்த்திகள் என்பதற்கு இவனே சாட்சி. காற்று மழையாலும் கால வெள்ளத்தாலும் அழிக்க முடியாத காவியங்களின் கருவூலமகம். அரியாசனத்திற்கு இணையான சரியாசனத்தை புவி அரசுகளோடு பகிர்ந்து கொண்ட கவியரசு. அதனால் அவனே சொன்னான், யார் தருவார் இந்த அரியாசனம் என்று. இந்த கவிதைகளுக்கு இவன் கவிதைகள் கேட்டால் கல்லும் கனியாகும், முள்ளும் மலராகும். சில வேளைகளில் புற்கள் கூட தங்கள் கையில் போர்வாட்களை ஏந்திக் கொண்டும் சிறுகூடல்பட்டி என்ற சிற்றூரில் சிறு நதியாக உற்பத்தியாகி தமிழகத்தின் மூலை முடுக்குகளெல்லாம் பாய்ந்து அவற்றை வளப்படுத்திவிட்டு சிக்காகோவில் சங்கமமான கவிதை நதி கண்ணதாசன். கார்மேக வண்ணன் கண்ணனின் கையிலிருந்து நழுவி மண்ணில் விழுந்த புல்லாங்குழல் இவன் என்ற காரணத்தினால் காட்சி இவனை கடந்து செல்லுகின்ற போதெல்லாம் கானமாக இசைக்க தொடங்கினார். அடுத்து இதுதான் சார் ரொம்ப முக்கியம். எடக்கு மடக்கான இலக்கண பாடல். அந்த காலத்து பாட்டு நீங்க கம்பன் எடுத்துக்கிட்டா கூட புரியாது. எத்தனை தடவை படித்தாலும் சரிதான், கம்பன் இலகுவாத்தான் சொன்னான். ஆனா இருந்தாலும் புரியாது. ஆனா அதை எளிதாக சொல்லி விடுவான். அதுதான் அவனுடைய எடக்கு மடக்காக இலக்கண பாடல்களுக்கு எளிதான பதவுரை, இதமான தெளிவுரை எழுதிய செட்டியார் நோட்ஸ் கண்ணதாசன். அந்த காலத்தில் போனார் நோட்ஸ்ன்னு போட்டாங்க தமிழுக்கு. அதை மாதிரி தமிழுக்கு தான் முதல்ல போட்டாங்க, அப்புறம் வந்துச்சு, அப்புறம் மினர்வா எல்லாரும் நோட்ஸ் வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை போட கிண்டலுக்காக செட்டியார் நோட்ஸ்ன்னு போட்டாங்க. கம்பனை பற்றி பேசுகின்ற போது நாமக்கல் கவிஞர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உரைநடையிலேயே சொல்லிவிடுகிறேன். மால்கடிந்த தவமுனி வான்மீகியின் வனத்திடை கட்டிடத்தின் ஒரு பாடல் ஒன்று எழுதுவார். ஒரு பலாப்பழம் காட்டில் கிடந்து ஒரு பலாப்பழத்தை எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டாரு. மற்ற கனிகளுக்கும் பலாப்பழத்துக்கும் வித்தியாசம் உண்டு. மற்ற பழத்தை அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடலாம், கழுவிட்டு கழுவுன்னு சாப்பிடலாம், இல்லாட்டி தொழில் உரிச்சு சாப்பிடலாம். ஆனால் பலாப்பழம் சாப்பிடணும்னா அது எளிதான காரியம் இல்லை. அதை அரைக்கணும், கையில் பிசி முட்டும், எல்லா வேலையும் செய்யும். அதையெல்லாம் எடுத்து அவர் என்ன சொல்லுகிறார், கம்பன் என்ன வேலையை செய்தான் என்று கேட்டால் இதைத்தான் செய்தான். அதை அறுத்து தோல் நீக்கி சுளை எடுத்து தேனில போட்டு ஊற வச்சு அவனை படித்து கம்பராமாயணத்தை படித்தவங்களுக்கெல்லாம் விருந்து வைத்ததாக அவர் நாமக்கல் கவிஞர் சொல்றாரு. அவர் ராமாயணத்திற்கு மட்டும்தான் கம்பன் செய்தான், கண்ணதாசன் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பித்தார். அந்த காலத்தில் உள்ள படிக்க முடியாத கவிதைகளை எல்லாம் இவன் படித்து அதன் சாரத்தை இவன் இங்கே எடுத்து தந்தார். 1960களில் அப்பதான் மேல வர்ற 59ல அவனும் கவிதை எழுதிக்கிட்டு இருக்கிறான், கதை வசனம் எழுதுறான். ஃபீல்டுக்கு 49லே வந்துட்டான், நடிக்கவும் செஞ்சான். பராசக்தி படத்துல ஜட்ஜா வருவார். ஆனா அப்ப பெரிய பேர் கிடையாது. இவன் 10ஓட 1 11 அத்தோட இவன் ஒரு கவிஞர்னு இருந்துட்டாங்க. பட்டுக்கோட்டை மாட்டு வண்டி போகாத இடங்களில் தான் பட்டுக்கோட்டையில் பாட்டு வண்டி சென்றது என்று பேசுகின்ற அளவிற்கு அவர் அவ்வளவு கவிதைகள் எழுதினார். அதே போல இவர் மருதகாசி, அவர் கண்ணதாசனை விட ரொம்ப அழகாக கவிதை எழுதுவார். ஆனால் அவர் அப்புறம் உடுமலை நாராயணகவி, இப்படி பல பேர் இருந்தாங்க.
கண்ணதாசனும் அவங்க 10 பேர்ல 11 பேர்ல ஒருத்தனாகத்தான் இருந்தார். ஆனால் 1959 அவர் நம்ம பட்டுக்கோட்டையார் காலமாகி விடுகிறார். அதே நேரத்தில் கண்ணதாசனுடைய மாலையிட்ட மங்கை அவரோட சொந்த படம், அந்த படம் வெளிவருகிறது. அதுல 2 பாட்டு டிஆர் மகாலிங்கத்திற்கு புனர்ஜென்மம் கொடுத்த படம் அது. அவன் கொஞ்சம் போய் தான் கிடந்தான். அவனுக்கு ஒரு லிஸ்ட் கிடைச்சது. கண்ணதாசன் எழுதிய 2 பாடல் திராவிட பொன்னாடே ஒன்று, அடுத்தது அந்த அவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவின, அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டுல ஒரு வரி வரும் சார், கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ என்று ஒரு வரி வரும். இந்த பாடலை கேட்டுவிட்டுத்தான் திரை உலகம் அவனை திருப்பி பார்த்தது. ஆகா, இப்படி ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் இருக்கிறானே, கவனிக்கவில்லை என்று அவனை கவனிக்க தொடங்கியது. 60லிருந்து அவனுடைய ஏர்முகம் ஆரம்பமாகிவிட்டது. அப்பொழுதுதான் அந்த ரொம்ப மிகவும் சிறப்பான அந்த பாடல், நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி என்ற இது பாகமலருக்காக அந்த பாடலை எழுதுகிறான். அவன் புகழின் உச்சத்திற்கே அவனை கொண்டு செய்யப்பட்டது. அந்த மலர்ந்து மலராத பாதி மலர் நான் பின்னால பேசுறேன். இப்போ அதோட கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு, அப்போ அந்த 60களில் அந்த இவன் மேல ஒரு கிரிட்டிசிசம் வந்து, கண்ணதாசன் காப்பி அடிச்சு எழுதுறான் அப்படின்னு. அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். பொம்மைன்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு, சினிமாக்குன்னு மாத பத்திரிகை. அதில் கட்டுரையாகவே எழுதிவிட்டார், இப்படி கண்ணதாசன் காப்பி அடிச்சுதான் எழுதுறாரு அப்படின்னு சொன்னோடனே கண்ணதாசன் நேரடியாக போய் அந்த யார் அந்த கட்டுரை 10 பேர் என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, காப்பிலாம் சாப்பிட்டீங்களா, ரைட்டு, என்னமோ கட்டுரை ஒன்று எழுதி நீங்கள் போல ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தீங்க, நானும் படித்தேன், ரொம்ப நல்லா எழுதிருங்க, ஆனால் ரொம்ப வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்ட்ட கேட்டு தான் நானே எடுத்து தந்துருப்பேனே, நான் அதைத்தான் செஞ்சேன், இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு ஒரு பாட்டை சொல்றாரு. மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் வாயில் மட்டே, இனமான சுற்றமும் மயானம் மட்டே, அத்தமும் வாழ்வும் அகற்று மட்டே, விழியம்பை மெத்திய மாதரும் வீதி மட்டே, விண்ணி விண்ணி இரு கைத்தளம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடும் மட்டே, பற்றி தொடரும் இருவினையும். இந்த பாட்டு எங்க இருக்கு தெரியுமா தம்பி அப்படின்னு அதான் திரும்பி பார்த்தோம். பார்க்காம சொல்லுங்க, ஐயா சொல்லிட்டாங்க, பட்டினத்தார் எழுதிய பாட்டு. இந்த பாட்டு யாருக்காவது தெரியுமா ஐயா அப்படின்னா தெரியல. அந்த வீடு வரை ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். ஆமாம் ஆமாம், அது எல்லாத்துக்கும் தெரியும், அதைத்தான் ஐயா நான் தான் கேட்டேன், அதைத்தான் நான் செஞ்சேன். பொதுவாக இலக்கியத்தில் காப்பியங்கிறதே கிடையாது. மற்றதில் சொல்லலாம், கதையில் கூட காப்பிரைட்ஸ் வாங்கிடுறாங்க. இலக்கியத்தை பொறுத்த வரையில் காப்பி என்பதே கிடையாது, அது இலக்கிய தாக்கம். ஆங்கிலத்திலே இன்ஸ்பிரேஷன் என்பது இலக்கிய கடன் வாங்கல். இதை எல்லா கவிஞர்களும் செய்வார்கள், நானும் செய்வேன். புதுசா ஒரு பாட்டு எழுதணும், பழைய ஆட்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர் என்ன வார்த்தையை போட்டிருக்கான், நம்ம போட்டா எப்படி இருக்கும், அது எல்லாரும் செய்வார்கள். இலக்கிய உலகம் அதை அங்கீகரித்தது. தொல்காப்பியத்தில் போல செய்தல், இமிட்டேஷன் என்று ஒரு வார்த்தைகள் அதை செய்தார்கள், அதைத்தான் செய்தான். அதை காப்பி என்று சொல்லக்கூடாது. அதை ஒரு திரைப்படத்திலே அவன் செஞ்சு காமிச்சிருக்கான். வானம்பாடின்னு ஒரு படம் எடுத்தான், அற்புதமான படம். அவன் சொந்த படம். அவன் சொந்த படத்துலலாம் அவன் பாட்டு பிடிச்சுக்கிட்டு போயிருக்கு. இந்த படம் வானம்பாடி படத்துல எல்லார் வாயிலும் இந்த தூக்கண்ணாம் குருவி கூடுன்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருந்தான். எல்லாரும் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அருமையாக உள்ள பாடல்களை பூரா எழுதுனா அதுல ஒரு பாட்டு, அந்த போட்டி பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்.
தலைவனும் தலைவியாக வந்துட்டு போட்டி போடுவாங்க. ஆண் கவியை வெளில வந்த பெண் கவியை வருக, பெண் கவியை வந்த பெருமகனே வருகன்ட்டு அவர் கேள்விக்கெல்லாம் இவர் இந்த அம்மா பதில் சொல்லிடுவாங்க. இந்த அம்மா அவர் கேள்வி கேட்பாங்க. கேள்வி ஒன்று கேட்க சொல்லு அப்படின்பாரு. அப்போ தான் சொல்லுவாங்க, தாதி தூது தீது தத்தை தூது ஓதாதுன்னு சொன்னோன்னே இவர் முடிப்பார். என்னங்க இது கேள்வியா? ஏன்னா தோல்வி இருக்க அவங்களே பதில். சரி 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 சொல்ல சொல்ல. அடிமை தூது பயன்படாது, கிளிகள் பேசாது, அன்பு தோழி தூது சென்றால் விரைவில் செல்லாது. அடிமை தூது பயன்படாது, கிளிகள் பேசாது, அன்பு தோழி தூது சென்றால் விரைவில் செல்லாது. தெய்வத்தையே தொழுது நின்றால் பலன் இருக்காது. இளந்தேம கொண்ட கண்ணி வாழ்வி இனியது கூறு. பெண்கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக. இந்த வேலையை தான் நாம் செய்யலாம். இதே மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியும், பகவத்கீதையை பற்றி தெரியும். இந்துக்களின் அந்த வேத நூல் உங்களுக்கு தெரியும். அந்த வேத நூல் 18 அத்தியாயங்கள், 200 ஸ்லோகங்களை வச்சு எழுதினது. படித்தாலும் புரியாது. தமிழில் அதை யாரும் எழுதலை, உரை எழுதி இருக்கிறார்களே தவிர அதை தமிழில் மொழிபெயர்க்கவில்லை. மொழிபெயர்க்கிறாங்க எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரையில அந்த ஸ்லோகங்களை மொழிபெயர்க்கவில்லை. கண்ணதாசனும் அதற்கு உரை எழுதியிருக்கிறார். ஆனால் நானும் அதை பல முறை படித்து பார்த்து எந்த உரையெல்லாம் படித்த போது நம்ம மண்டையில் ஒன்றும் அது ஏறலை. அவ்வளவு மிகவும் கடினமான அது உரை, புரியவும் புரியாது. கர்ணன் படம் எடுக்கிறாங்க, படம் எடுத்து அநேகமாக முடிஞ்சுது. இடைச்சேடுகளாக இந்த இதை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும்னா அது 18 அத்தியாயம் இருக்குது. அவ்வளோத்தையும் இதில் எங்கேயா சேர்க்க முடியும்? ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் பரவாயில்லைன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி, இல்லையா இது ஒரு பாட்டாக வச்சுட்டாருங்க நல்லா இருக்குங்க, அதை வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்னா பாட்டு எழுதணும்னா கவிஞரை கூப்பிட்டாச்சு, இதை பாட்டாக எழுதணும். அது 18 அத்தியாயம் இருக்குங்க. 18 அத்தியாயத்தை 18 வரியில எப்படியா சொல்ல முடியும்? விஸ்வநாதனை கூப்பிட்டு, விசு டியூன் போட்டுடலாமா? என்ன கவிஞரை எப்படி சொல்றீங்க? அது எவ்வளோ பெரிய விஷயம், பாட்டை எழுதுங்க, நான் டியூன் வேணா பார்க்குறேன், ஏன்னா கஷ்டமான காரியம் தான் சொல்லணும்னா கண்ணாசன் என்னால் இப்போ பாட்டு எழுத முடியாது, ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு. ஒரு வாரம் டைம் கொடுத்தாச்சு. அப்புறம் உட்கார்ந்தாச்சு, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா, எப்பா நான் சொல்றேன், இது உங்களால் முடிஞ்சா சேர்த்துக்கங்க, இதுக்கு மேலே இதை எழுத முடியாது, எனக்கு ஒரு படிக்கிறதுக்கு 18 அத்தியாயம் இருக்குது, ஒரு வாரம் நான் படித்து எடுத்த பொண்ணு என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் என்று. விசு இதுக்கு டியூன் போட முடியுமான்னு பாரு அப்படின்னு சொன்னால் அவன் பாட்டு தனியாக பாட்டு காமிக்கிறான், போட முடியல, டியூன் போட முடியல. சரி கவிஞரை நீங்கள் எழுதுங்க, நான் அதை எப்படி பார்க்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் தான் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பாடல் தான். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானுடான்மா மரணம் எய்தாது, மறுபடி விருந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீர் விட்டு விட்டாலும் மானுடான்மா வென்றுதான் தீரும்,
ஓர் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய் காண்டீபம் நழுவவிட்டாய் மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் குனிந்து நீ தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் கூட்டுவார் கூட்டலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கை வன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க அகத்தியன் கடலை குடித்தது போல இந்த கீதைய 18 அத்தியாயத்தில் 18 வரிகளிலே அடைக்கும். அதுதான் கண்ணதாசன். நான் பாசமலரை பற்றி சொன்னேன். அந்த அற்புதமான பாடல், அவன் புகழ் மகிடத்திலே அந்த மயில் பீங்கியை சொருகிய பாடல், சிச்சுவேஷனும் அப்படி அமைஞ்சது, நடிகர்களும் அப்படி வாச்சாங்க. அந்த படத்தை பார்த்து வெளியே வரும்போது கண்ணீர் விடாம வந்த மனிதர்கள், இன்னும் சொல்ல போற மனிதர்களே கிடையாது. அவ்வளவு இது இருக்கும். அதை பத்தி பேச விரும்பல. அந்த பாடலை மட்டும்தான் சொல்லுகின்றேன். மலர்ந்து மலராத பாதி மலர் போல அது எங்கேயும் பார்த்து காப்பி அடிக்கலாம். நீங்க கம்பனை பார்த்தீங்கன்னா கம்பன் ஏகப்பட்ட இது காப்பி தான். திருக்குறள் உள்ளது ஜீவக சிந்தாமணி. அந்த ஜீவக சிந்தாமணி தான் அவனுக்கு இன்ஸ்பிரேஷன். திருத்துக்கத்தேவரை அவர் எப்படி எழுதினாரோ அதுல இருந்து ஏகப்பட்ட செய்திகளை எடுத்து இவன் கையாண்டிருப்பான். நான் இந்த பாடலை பொறுத்தவரையிலே அவன் எதை பார்த்தும் காப்பிடுங்க. இந்த கற்பனை இருந்து பாருங்க, அற்புதம். இதுவரை யாரும் செய்யாத ஒரு கற்பனை. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவெள்ளமைங்கிறது யாருமே செய்யல. ஆனால் அவனே ஒரு கவிதையில அதை செய்திருக்கான். அவனுடைய 8 கவிதைகள்ல 7 தொகுதி இருக்குது. 7 தொகுதியில் 6வது தொகுதியில 3வது பாட்டோ 4வது பாட்டோ நினைக்கிறேன். அந்த கலிங்கத்து பரணி என்று ஒரு நூல், அது போர் நூல் தான். அது கலிங்கத்து பரணி ஒரு போர் நூல். ஆனால் அதில் கடைதிறப்பு என்ற ஒரு பகுதி காதல் பகுதியாக அமையும். அதை எடுத்து நிறைய பேர் கையாண்டிருப்பாங்க. அவனே அதை வச்சு சில வரிகளை எடுத்துக்கொண்டு அதற்கு விளக்கம் எல்லாம் தந்திருக்க. அதை செய்யுள் நடையிலே கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்தை உரைநடையிலே சொல்லாம செய்யுள் நடையிலேயே சொல்லி இருக்கிறான். அதுலதான் ஒரு இதை சொல்றான். புலர்ந்தும் புலராத காலை மலர், இது மலர்ந்து மலராத பாதி மலர் போல விடிந்து முடியாத அங்க புலர்ந்தும் புலராத காலை பொழுது, மலர்ந்து மலராத பாதி மலர். அப்புறம் ஒரு பெண்ணை பத்தி சொல்லுவேன், முதிர்ந்தும் முதிராதவோ ஏதோ சொல்லி ஒரு பெண்ணை, இளைய மான் போல பெண்ணைன்னு சொல்றான். அதை அப்படியே எடுத்து கையாண்டு இருக்கு. அதுக்கு ஒரு பெண்ணை வர்ணிக்கிறான்.
அந்த பெண்ணின் வர்ணையினையே இங்கே குழந்தைகளுக்கு உருவமாகவும் ஓமையாக என்னெல்லாம் அவனால் முடியுமோ அவ்வளவு செஞ்சிருக்கிறார். இது பின்னால அதை சொல்றான். அப்புறம் யானை படை கொண்டு சேனை பல வந்து ஆழ பிறந்தாயடாங்கிறது, அந்த அம்மா தங்க கிடியாரம் வயிறு மணியாரம்னு பேசுறது எல்லாம் வந்து அந்த நாட்டுப்புற பாடல்களில் இருந்து இருக்கு. நாட்டுப்புற பாடல்கள்ல ஏகப்பட்டது இருக்கு. ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு உண்டு. அவங்களே எழுதுவாங்க, அதுக்கு யாரும் எழுதி வச்சுலாம் படிக்க மாட்டாங்க, நினைச்ச மாதிரி பேசுவாங்க. அந்த ஒப்பாரியில் வந்து அது நிறைய வரும். தாலாட்டுமே இதே மாதிரி வரும். அதை எடுத்து அதை எழுதியிருப்பான். நான் அதை பற்றியும் நான் பேச வரவில்லை. அதில் கடைசியில் ஒரு வரி வரும். இப்போ நாம் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சில பேர் அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க. சிலருக்கு அக்கா மட்டும் இருப்பாங்க, தங்கச்சி இருக்க மாட்டாங்க. சிலருக்கு தங்கச்சி மட்டும் இருப்பா, அக்கா இருக்க மாட்டாங்க. பொதுவாக ஒரு அண்ணனுக்கு தங்கைன்னா கொஞ்சம் பிரியம் இருக்க தான் செய்யும். அவளுக்காக எல்லாம் செய்யும். ஆனால் அது எதுவரை அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் சரி, அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாதோடு அந்த உறவுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். இதுல இந்த பெண் சொல்றா, ஆனால் அதே நேரத்தில் மகன் வச்சுக்காங்க. எந்த மனிதனாக இருந்தாலும் தான் மகன் மேல பாசம் இல்லாத மனுஷன் இருக்கவே மாட்டான். நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருக்கோம். எங்க அண்ணன் என்னைய தங்கச்சி மாதிரி வளர்க்கல, அதை இந்த இதுல சொல்றான். அதுதான் சொல்றான், சிறகில் எதை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்ல. எது? சிறகில் எதை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா? அது எப்படி? அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சிறகில் என்னை மூடி, இது யாருமே பயன்படுத்தாத ஒரு உவமை. எனக்கு நான் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கையில் டீச்சர் அப்போ இந்த பைபிள் இதெல்லாம் பேசையில், உங்களுக்கு இந்த கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு பாடல் ஒன்று உண்டு. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் முழுவார், தன் சிறகுகளால் மூடுவார் என்று ஒரு வரி. அற்புதமான வரி. அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இது வேறு ஏதாவது இலக்கியத்தில் இருக்கிறதா என்பதை நான் இன்னைக்கு எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. கம்பன்ல இருக்கான்னு பார்த்தேன், கம்பன்லையும் இதே மாதிரி ஒன்றும் இல்லை. வேற செய்திகள் எல்லாம் இருக்குது, இந்த செய்திகள் இல்லை. ஆனால் இந்த செய்தி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, முத்தொள்ளாயிரம் என்று ஒரு நூல் இருக்கிறது. முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டியர்களை பற்றிய நூல். அது சேர சோழ பாண்டியர்கள் பற்றி 900 பாடல்களா, இல்லது ஒவ்வொருத்தரையும் பற்றி 900, 2700 பாடலா என்பது யாருக்கும் தெரியாது. அந்த பாடலுக்கு கண்ணதாசனுடைய மனைவி, அந்த அம்மா புலவர், அது அநேகமா பொன்னம்மாவா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கொஞ்சம் காது கேட்காது போல, புலவர் தானே. அந்த அம்மா உரை எழுதியிருக்கிறாங்க. அதையே ஒரு வானொலி பதிப்பு பண்ணாங்க. அதை செம்மைப்படுத்துகின்றபடி கண்ணதாசனிடம் கொடுக்கப்பட்டது. அப்போ இவங்க முத்தொள்ளாயிரத்தை படித்திருக்க வேண்டும். அங்கே இங்கிலீஷ்ல செடியை படிச்சிருக்கிறான், அதை படிச்சிருக்கான், இதை படிச்சிருக்கிறாங்க எல்லாம் இருக்குது, அது வேற விஷயம். இவன் இந்த முத்தொள்ளாயிரத்தையும் படித்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் அந்த முத்தொள்ளாயிரத்திலே ஒரு பாடல் படிக்கிறான். ஒரு காலத்தை நாகர்கோயிலுக்கு போற வழியில அந்த 60களில் நான் போயிருக்கிறேன். அந்த கோவாலையை தாண்டின உடனே 2 பக்கமும் குளங்கள், செந்தாண்டல் மலர்கள். ஆமா, அது மலர்ந்துருக்கும். அதை திடீர்னு தூரத்துல இருந்து பார்த்தா இப்ப எல்லாத்தையும் கட்டடமாக்கியாச்சு. இப்ப எல்லாம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்ப பஸ்ஸுகளும் அப்படி போறது இல்ல, பைபாஸ்ல இங்கே போய் அடிச்சிடலாம்.
இப்போ அதை பூரா கட்டடமாக்கியாச்சு. அப்போ அதை பார்த்தாச்சுன்னா அந்த செங்காந்தள் மலர்கள் பூத்திருக்கையில் தூரத்துல இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த இதழ்கள் குவிந்திருப்பது தீ கதிர்கள் போல அந்த பிளேன் மாதிரி இருக்கும். தூரத்துல இருந்து பார்த்தா தீ புடிச்ச மாதிரி இருக்கும். ஐயா வெள்ளம் தீப்பெட்டியது. ஐயா ஐயா கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா. அதுல ஒரு பாட்டு இருக்கு சார், சேர நாட்டு நீர்வளத்தை பற்றி பேசுகிறீங்களே, அது ஒரு பாட்டு இருக்கு. அழல் பழனத்து அரைக்காம்பல் வாய விட ஒரு நீர்நிலை இருக்கிறது. அங்கே ஒரு அன்னப்பறவை தன் குடும்பத்தோட வசிக்குது. அந்த அன்னப்பறவை தூங்கிட்டு இருக்குது. திடீர்னு முழிக்குது. காலை நேரம். காலை நேரம்னா சூரியன் அப்போ உதிச்சு உதியாம சொன்ன மாதிரி விடிந்து விடியாத காலை பொழுதுல சூரியன் வெளியே தெரியாது. ஆனால் அந்த கதிர்கள் அப்படியே வந்துச்சுன்னா அது அந்த தடாகத்தை பார்த்தீங்கன்னா தங்கம் மாதிரி அப்படியே நிற்கும். இதுதான் பாரதி சொல்லுவான், தங்கம் முறித்து கலகு வைத்து தேனாக்கி எங்கும் நிறைந்ததோ இங்கிரமோன்னு சொல்லுவான். அப்படி இருக்குது. இது தூக்கத்தில் எழுந்திரிச்சு பார்த்த உடனே இதுக்கு பயம் கொடுக்குது. ஐயோ தீ பிடிச்சிட்டு அப்படின்னு. இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த பைபிள் ஒரு கதையை சொன்னேன். அதுக்கு ஒரு துணை கதை வேற உண்டு. ஒரு விவசாயி குடிசையிலே வாழ்கிறான். அவனுக்கு வேற வருமானம் கிடையாது. ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்து இது பண்றான். அதுதான் அவனுக்கு ஜீவனாம்சம். வெளியே போயிட்டான். வீடு தீப்பிடிச்சு அப்படியே கருகி போய் இருக்குது எல்லாம். ஆடுதான் உடுதான் தொழுதான் என்ன பண்ண முடியும்? அப்படியே நடக்கிறான். காலில் தான் தண்ணி விட்டு போறான். ஒரு இடத்துல ஒரு கோழி இருந்த நிலையிலே அப்படியே கருகி கிடக்கு. அப்படியே பார்த்து அந்த ரெக்கையை தூக்குறான். அதுல இருந்து 2 கோழி குஞ்சுகள் உயிரோட இருந்து. இதுதான் இந்த காட்சி தான். இந்த காட்சியை தான் இந்த முத்தொள்ளாயிரத்துல சொல்றான். அள்ளல் பழனத்து அரைக்காம்பல் வாயை விட வெள்ளம் தீப்பட்டது என விரும்பி புள்ளினம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் நச்சிலவேல் போதை நாடு என்று சொல்கிறான். இது பார்த்துட்டு வெள்ளம் தீப்பட்டது, தீப்பிடிச்சிட்டு நாம செத்தாலும் பரவாயில்லை, அது சிறகுகளெல்லாம் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும் மூடுகிறது என்று இதை எடுத்து தான் அவன் எழுதி அற்புதமான அந்த பாடல். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. டைம் அப்படி இருக்குது. சொல்லிடுறேன், சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். ரைட். அப்போ நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடுறேன். 10 நிமிஷம் ரைட். இந்த அன்னையில படத்துல ஒரு பாட்டு ஒன்று, மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்கு மறுநாள் எடுத்து பார்த்தோம். அதில் ஒரு அற்புதமான ஒரு கற்பனையை செய்திருப்பார். வாயின் சிவப்பு விழியிலே மலர்கண் விழுப்பு இதழிலே என்று சாதாரணமாக கண்ணில் இந்த வெள்ளி படலம் வெள்ளையா இருக்கும், உதடு சிவப்பா இருக்கும். இந்த கலவியின் காரணமாக இரவு கண் விழித்ததின் காரணமாக என்ன செய்யறா, கண்ணு முதட்டு சிரிப்பு அங்க மாறிடுது, அங்க வெள்ளை இங்க மாறிடுது. இதை சொல்றான், வாயின் சிவப்பு விழியிலே மலர்கண் விழுப்பு இதழிலே என்று பார்ப்பான். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தேன். கம்பராமாயணத்துல இதே மாதிரி ஒரு செய்தி இருக்கு. ஆனா இது அவ்வளவு விசேஷமா இல்லை. வாயின் சிவப்பு அவசமுற்று உளம் நெக துயில் நெக பவளவாய் அணி சிவப்பு அற விழிக்கடை சிவப்புற
என்பது இது கலிங்கத்து பரணியில இப்படி ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் அதிலே வாயின் சிவப்பு விழியில் மலர்கண் வெளுப்பு இதழில் வாங்க தோயும் கலவி அப்படின்னு இருக்கு. அது அப்படியே எடுத்து அவன் கையாண்டு இருக்கிறான். அப்படியே எடுத்து கையாண்டு இருக்கிறான். இதை மாதிரி நிறைய இருக்குது. அவன் ஷேக்ஸ்பியர் ஆங்கில பேராசிரியர் இருக்காங்க. ஷேக்ஸ்பியர்ல அந்த ரோமியோ ஜூலியட் அந்த ஆலயமணி படத்தில் ஒரு பாட்டு, தூக்கம் உன் கண்களை தடுவட்டுமே அமைதியை நெஞ்சில் நிலவட்டுமே தூக்கமும் அமைதியும் ஆனானால் வந்திருப்பேன் என்று வந்திருப்பேன். அது எங்கிருந்து எடுத்து பார்த்தாங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஜூலியட் தூங்கவியதுக்காக ரோமியோ பாடுறது அப்படியே எடுத்து கையாண்டிருக்கான். அவன் ஆங்கிலம் கூட படித்திருக்கிறான். இது மாதிரி எங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து அவன் பண்ணி இருக்கிறான். இதை ஒன்று சொல்லிட்டு அநேகமாக நான் முடிச்சிடலான்னு இருக்கிறேன். ஷெல்லியோட Go to the West Wind நினைக்கிறேன். அதுல ஆமா, அதுல scatter my thoughts among mankind ஒரு வார்த்தை வரும். நிறைய வரும். அதெல்லாம் இருக்குது. இப்போ சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. அது இதே சிந்தனையே அவனுக்கு இருக்கிறது. என்னுடைய எல்லா படைப்புகளும் எல்லா கண்ணதாசன் படிப்பும் ஆரம்பிச்சாப்புல அவன் சொல்றான், கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்போம் இவை சரியாயின் இயம்புவது என் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதே எனக்கு வேலை வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள். எப்படி வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு நானே தொடக்கம் நானே முடிவு நான் விட்டதே இந்த நாட்டின் சட்டம். துணிஞ்சு சொல்றான். இந்த ஜனநாயகம்லாம் நமக்கு லாய்க்கு கிடையாதுன்னு சொல்றான். இதை வச்சுக்கிட்டு நான் கண்ணதாசனை பற்றி அவன் இறந்த பிறகு, கண்ணதாசன் இறக்கும்போது தான் நான் கவிஞனாக உருவாகி கொண்ட அந்த 80s அப்போ தான் கவிதை எழுத ஆரம்பித்தேன். அவன் இறந்த பிறகு நான் ஒரு கற்பனை செய்தேன். கவிதை என்னும் பெண் கைம்பெண் ஆகியதாக ஒரு கற்பனை செய்து, கவிதை என்னும் மங்கை தன்னை கைம்பெண் ஆக்கிவிட்டு காணவே சிவிகை ஏறி காடுவி சென்றதென்ன கண்ணதாசர் கவிக்கு அரசன் என்று கற்றவர்கள் இசைத்த வேண்டும் இந்த புவியை மறந்துவிட்டு போனதென்ன புகழ் விளக்கேன்னு ஆரம்பிச்சு தொடர்ந்து வேற கவிதை எழுதினேன். அது மாதிரி இப்போ இறந்த பின்னாலே நான் தீர்ப்பு அதோட அந்த டயத்தை விட்டு குறைவாக தான் நான் எழுதியிருக்கிறேன். ஏட்டில் இவன் எழுதி வைத்த பாடல்கள் இவனது இல்லத்தை சுட்டி காட்டுகின்ற கைகாட்டிகள். ஏட்டு கவிதைகள் 7 தொகுதி எழுதியிருக்கிறான். யாரும் படித்த மாதிரி தெரியல. அவன் கவிஞன் என்பதற்கு அடையாளம் அவ்வளவுதான். திரைப்பட பாட்டில் எழுதிய பாடல்களே இவனது விலாசத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற பெயர் பலகை. இவன் ஏட்டுச் சுவடியில் எழுதி வைத்த பாடல்களை விட நம் இதய சுவடியில் எழுதி வைத்த பாடல்கள் தான் உணர்ச்சி மிக்கதாக அமைந்திருக்கிறது. இவை காற்றில் கடல் அலையில் எழுதி வைத்த எழுத்துக்கள் அல்ல, கல்லில் எழுதி வைத்த சாசனங்கள். கலைமகள் இவனிடம் கருணை காட்டினாலும் அனுபவமே இவனுக்கு ஆசானாக இருந்திருக்கிறார். இவன் கவிதை எழுதினாலும் இவன் எழுதியதெல்லாம் கவிதையானது இவனுக்கு சிறப்பு. பாவலனாக இருந்து பிச்சை எடுத்தவர் பலர். பாவலனாக வாழ்ந்து பிச்சை இட்டவன் இவன் ஒருவனே.
கோட்டுகளை மாற்றுவது போல அடிக்கடி கொள்கைகளை மாற்றி கோமாளியாக வாழ்ந்திருக்கின்றார். ஆனால் கொடுவாளாக மாறியதில்லை. ஏமாளியாக இருந்திருக்கிறார். எவரையும் ஏய்த்து பிழைத்தவன் இல்லை. கெட்டு போயிருக்கிறான். எவருக்கும் கேடு நினைத்தவன் இல்லை. மதுவிற்கும் மங்கையின் மாமிசத்திற்கு அடிமையாகி மிருகம் போல வாழ்ந்திருக்கிறான். ஆனால் மிருகமாக மாறியதில்லை. அருணகிரிநாதர் போல காமச்சேற்றுக்குள் கால் பதித்து நடந்து சென்ற பிறகுதான் அவனால் ஞானத்தாமரை பறிக்க முடிந்தது. பெத்தட்டின் போதை புகையில் நுழைந்து வெளியேறிய பிறகுதான் பெருஞான லோகத்தின் கதவுகள் அவன் கண்ணில் தட்டுப்பட்டது. அப்புறம் இந்த போன அவனுடைய பிறந்த நாளுக்கு நாம் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கவிதை எழுதினாங்க. கண்ணதாசனை பற்றி கிட்டத்தட்ட 5-6 கவிதைகள், பெரிய கவிதைகள், புது கவிதையிலே ஒரு 5-6 கவிதைகள். கடைசியாக எழுதியது கண்ணன் கை நழுவி மண்ணில் விழுந்த புல்லாங்குழல் என்று ஒரு கவிதை எழுதியது. அது இன்னும் பப்ளிஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பிறந்த நாளுக்காக வாட்ஸ்அப்பில் எழுதினேன் அந்த கவிதையை. ஊன் உருக உயிர் உருக உள்ளிருந்து உள்ளமும் தேர்ந்துருக பூவிருந்து தேனிருந்த காத்திருக்கும் தேனி இனம் தேன் மறந்து அவன் கவி கேட்குமே. வானமும் இல்லை நிகர் என்றே வண்ணமிசைக்கும் கண்ணதாசனுக்கு வானமும் இல்லை நிகர் என்றே வண்ணமிசைக்கும் கண்ணதாசனுக்கு தானன்றி இல்லை ஒரு நிகரென்று தாமிரபரணியே நீ ஒரு பரணிபாடு என்று எழுதிய எனது எண்ண வெளிப்பாடுகளில் குறைவோ நிறைவோ போற்றலோ கூட்டலோ பாவமோ புண்ணியமோ பழியோ வலியோ இசையோ இசையோ எதுவானாலும் என்னில் நானாக என் இதயத்தில் எண்ணமாக விரலில் அசைவாக வீணையின் நாதமாக நின்றவன் எவனோ எல்லாம் அல்ல அந்த இறைவனுக்கே என்று சொல்லி என்னுடைய இந்த சொற்பொழிவை இசையுடன் பருகிக் கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி வாய்ப்பு நல்கிய வள்ளல் பெருமக்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.